அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலைநிறுத்தத்தில் குதிக்கும் துணை வைத்திய நிபுணர்கள். அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தென்னிலங்கை உலுக்கிய மரணம், வைத்தியசாலைக்குள் நடந்த மோசமான சம்பவம். 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள நிலச்சரிவு எச்சரிக்கை. கனமழையால் ஹட்டன் கொழும்பு வீதி போக்குவரத்தில் கடுமையான பாதிப்பு. 1 மில்லியனை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பழுத்த காற்று, கடல் கொந்தளிப்பு, கொழும்பு, யாழ்ப்பாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. நாட்டில் அதிகரித்துள்ள வீதி விபத்துக்கள், 5 மாதங்களில் உச்சம் தொட்ட பலி எண்ணிக்கை. மண்மேட்டின் கீழ் புதைந்த நபர், 1 மணி நேர போராட்டத்தின் பின் மீட்ட அதிகாரிகள். தொடர்பென விரிவான செய்திகள். துணை வைத்திய சேவைகளை சேர்ந்த ஆய்வக விஞ்ஞானிகள் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்கள் இன்று காலை 8 மணி முதல் வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளனர். இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு ஏற்பட்ட அநீதி, பதவி உயர்வு பிரச்சினைகள் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை மையமாக வைத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து தான் நடத்துவோம் என்று துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சாணக்க தர்ம விக்ரம குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இந்த வேலை நிறுத்தத்துக்கு துணை வைத்திய சேவைகளைச் சேர்ந்த மற்ற தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாகவும் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். இதேவேளை வைத்தியர்களின் மேலதிக பணி மற்றும் விடுமுறை நாட்களுக்கான கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பான சரியான சுற்றறிக்கையை 1 வாரத்துக்குள் வெளியிட வேண்டும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இல்லையெனில் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தள்ளப்படுவோம் என்று அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய சமல் விஜயசிங்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையில் 15,073 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டிலே இன்றைய தினம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு வைத்தியர்கள் சிகிச்சை வழங்காத நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். விபத்தில் காயமடைந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பான அறிக்கையை காலி மரண விசாரணை அதிகாரி சந்திரசேன லொக்குகே நேற்று நீதவானுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளார். உயிரிழந்தவர் காலி ஜிந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 31 வயதான சதுரங்க சந்துருவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஜிந்தோட்ட பகுதியில் சுற்றுலா விடுதி நடத்தி வந்த குறித்த இளைஞன் நேற்று முன்தினம் மதியம் மாத்தறையிலிருந்து காலி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கபராதுவ பகுதியில் விபத்துக்குள்ளானார். காயமடைந்த நபர் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவின் 58வது அறையில் அனுமதிக்கப்பட்டார். தனது சகோதரர் விபத்தில் சிக்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் தனது தாயாருடன் மருத்துவமனைக்கு வந்தபோது தனது சகோதரர் ஒரு டிராலியில் கிடப்பதை கண்டதாக உயிரிழந்த இளைஞனின் சகோதரி தெரிவித்துள்ளார். நாங்கள் வந்தபோது என் சகோதரனுக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் தெரியவில்லை. அவர் நன்றாக இருந்தார். ஆனால் அவரது அடிவயிற்றின் கீழ் பகுதி மிகவும் வலிப்பதாக அவர் கூறினார். நாங்கள் இது குறித்து வைத்தியர் மற்றும் தாதிகளிடம் கூறினோம். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. என் சகோதரனுக்கு எந்த வலியும் இல்லை என்று அவர்கள் கூறினர். அவர்கள் எஸ்டி எடுப்பதாக கூறினார்கள். ஆனால் அதையும் எடுக்கவில்லை. என் சகோதரனால் வலியை தாங்க முடியவில்லை. பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு வலி எடுப்பதாக மருத்துவமனை ஊழியர்களிடம் கூறினார். ஆனால் யாரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை. என் சகோதரன் நேற்று காலை வரை டிராலியில் இருந்தார். அவர் வலியை தாங்க முடியாமல் டிராலியிலிருந்து இறங்கி மருத்துவமனைக்கு வந்த ஆம்புலன்ஸில் சென்று எனக்கு எந்த மருந்தும் கொடுக்க மாட்டார்கள் எனவும் என்னை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை ஆம்புலன்ஸில் இருந்து திரும்ப அழைத்துச் சென்று ஒரு நாட்காலியில் உட்கார வைத்தனர். சிறிது நேரத்துக்கு பிறகு என் சகோதரர் இரத்த வாந்தி எடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மருத்துவமனையில் அவருக்கு சரியான சிகிச்சை கிடைக்காததால் இந்த மரணம் நிகழ்ந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
காலி, களுத்துறை, கண்டிபெட்டு, கேகாலை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை நிலச்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை ஹட்டன் செனன் பகுதியின் பிரதான வீதியில் பல மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரதான வீதியில் விழுந்த மரங்களை வெட்டுவதற்கு ஹட்டன் போலீஸ் அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து செயற்பட்டனர். எனினும் இந்த வீதியினுடனான போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹட்டன் பொகவந்தலாவை பிரதான வீதியில் உள்ள டிக்கோயா பகுதியில் பல பெரிய மரங்கள் பிரதான வீதியில் முறிந்து விழுந்துள்ளதோடு வீதியோரங்களில் அமைந்துள்ள பல மின்சார மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. ஹட்டன் வனராஜா தோட்ட பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 3 வீடுகளின் கூரைகள் மற்றும் சமையலறை சுவர்கள் என்பனவும் சேதமடைந்துள்ளன. 2025ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 மில்லியனை தாண்டியுள்ளது. இந்த தகவலை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி மே மாதம் 25ஆம் தேதி வரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,06,097 பதிவாகியுள்ளது. மேலும் மே மாதத்தில் மே 25 வரை மேலும் 1,09,213 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமைகள் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக கடுமையான காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை எச்சரித்துள்ளது. இதேவேளை தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சிவப்பு எச்சரிக்கை இன்று பிற்பகல் 12:30 மணி முதல் புதன்கிழமை முதல் 12:30 மணி வரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர பகுதிகளில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் மற்றும் சில நேரங்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வருடம் ஆரம்பித்து மே 25ஆம் தேதி கடையில் இடம்பெற்ற 1003 வீதி விபத்துகளில் 1062 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மணத்துக தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் 2064 வீதி விபத்துகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றில் கிட்டத்தட்ட 7000 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த சாலை விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மது போதையில் வாகனம் செலுத்துவோரின் எண்ணிக்கை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு வீட்டின் அருகே உள்ள மதிலை தடுத்து சரிந்து விழுந்த கிடந்த மண்மேட்டை அகற்றிக் கொண்டிருந்த ஒருவர் மண்ணுக்குள் சிக்கி காயமடைந்த நபர் பத்திரமாய் மீட்கப்பட்ட சம்பவம் பதுளை காலியில போகமதித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை சிக்கி காயமடைந்த நபர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உள்ளூர்வாசிகள், போலீஸ், தீயணைப்பு படை, பதுளை போதனா மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து 1 மணி நேரமாக மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையின் பின்னர் அவர் காயமின்றி மீட்கப்பட்டு பதுளை போதனா வைத்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே இடிந்து விழுந்த மண்மேட்டை அகற்றி பக்கவாட்டு சுவரை சரி செய்ய முயன்ற போது இந்த நபரும் ஒரு குழுவும் இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.